இன்னைக்கு மதுரை மேற்கு தொகுதியில் கோவில் பாப்பாகுடியில் சோனையார் கோவில், இந்த கோவில் அருகாமையில் அமைந்துள்ள சமுதாய கூடம் என்னுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து தான் ஏற்கனவே கட்டிக் கொடுக்கப்பட்டது. இது மணமகள் அறை, மணமகன் அறை இல்லாமல் இருந்தது. அப்ப இப்ப கூடுதலாக 12 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி முழுமையாக இது ஒரு சாதாரண மக்கள் இங்கே திருமணம் முடிப்பதற்கும் பல்வேறு நிகழ்ச்சியை நடத்துவதற்கும் வசதியாக இந்த மண்டபத்தை அமைக்க வேண்டும் என்று நம்முடைய கோவில் பாப்பாவுடைய சேர்மன் அருமை தம்பி சரவணன் அவர்களும், துணைத் தலைவர் அருமை தம்பி அன்பிற்கிணைய சோனையா அவர்களும், அதே மாதிரி இதனுடைய கவுன்சிலர்கள்லாம் கேட்டுக்கொண்டாங்க. நம்ம ஒன்றிய கவுன்சிலர் செல்லப்பாண்டி அவர்கள் மற்றும் ஊர் மக்கள் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த சமுதாய கூடம் கட்டி முடிக்கப்பட்டது. நீங்க எல்லாம் வந்திருப்பீங்க. இந்த கம்மாக்கரை ரோடு எங்க காலத்தில் போடப்பட்டது. அந்த காலத்தில் போட்ட ரோடு இது பறவை வரைக்கும் போகும். இந்த ரோடு அற்புதமான ரோடு போட்டோம். இதனால இந்த பக்கம் பிளாட் எல்லாம் போச்சு. இன்னைக்கு அந்த ரோடு அதுக்கடுத்து 4 வருஷம் ஆச்சு. இது பக்கத்து தொகுதி தான் நம்ம வணிக வரித்துறை அமைச்சருடைய தொகுதி. இதை ஏறெடுத்து பார்க்கல. இப்ப என்னன்னா பாலாறும் தேனாரும் இந்த மேற்கு தொகுதியில் ஓடுன்றார். ஓடுதான், இன்னும் 1 வருஷத்திலேயாச்சும் ஓடுதான் பார்ப்போம். ஓடுனா நல்லது இந்த மக்களுக்கு என்பதை தெரிவித்து என்னுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து கட்டப்பட்டிருக்க, இதுவரைக்கும் கட்டி கொடுக்கப்பட்டிருக்க மட்டும் நான் தொகுதி மேம்பாட்டு நிதியில மட்டும் மற்ற பல நிதிகளை வாங்கி சேர்மன் 3 தடவை 2 தடவை ஆச்சு. 2 தடவை சேர்மனா நாங்க ஜெயிச்சிருக்கோம். இந்த தொகுதி முன்னால இந்த கோவில் பாப்பாவோட எந்த மாதிரி இருந்தது என்பது உங்களுக்கு எல்லாம் இந்த பகுதி இருக்கவங்க முழுக்க இது ஒரு கிராம சார்ந்த பகுதி. இந்த பகுதியில் மிகவும் வளர்ச்சி இல்லாம இருந்தது. நான் போட்டியிடும்போது 2011 நான் வந்த பிறகுதான் இந்த தொகுதியை தன்னகத்தை கொண்டு இங்கே சேர்மன் மற்றவங்கெல்லாம் எங்களுக்கு எங்க இயக்கத்தை சேர்ந்தவங்களை உருவாக்கி நிறைய பொது நிதி மூலமாக இந்த கோவில் பாப்பாவுடைய வளர்ச்சி பெற்றது. அதன் மூலமாக இந்த பகுதி பார்த்தீங்கன்னா சாதாரண விலைக்கு போயிட்டு இருந்த பிளாட்டு கூட லட்சக்கணக்கில் போக ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் ஒரு வளர்ச்சிக்கு காரணம் என்பதை இங்கே தெரிவிச்சுக்கிறேன். 2011-12 ஜீவா நகர் 2வது தெருவில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி 4.5 லட்சம் ரூபாய் 4.5 லட்சம் ரூபாய் முடிக்கப்பட்டது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2011-12 ஜீவா நகர் 2வது தெருவு அதுவும் 15 லட்சம் ரூபாயில சாலைகள் அமைக்கப்பட்டது, சிமெண்ட் சாலைகள். அதே மாதிரி 2013 கோவில் பாப்பாவுடியில அங்கன்வாடி மையம் கட்டி கொடுத்தோம். அதே மாதிரி பிஆர்சி நகர் பகுதியில் தார் சாலை அமைத்தோம் 6 லட்சம் ரூபாயில. அங்கன்வாடி மையம் 5 லட்சம் ரூபாயில கட்டி கொடுத்தோம். சத்யா நகர்ல 3வது தெரு மற்றும் மெயின் ரோட்ல பாதாள சாக்கடை பணி 19,65,000 ரூபாய் என்னுடைய தொகுதி மேம்பாட்டிலேயே முடிக்கப்பட்டது. ஏன்னா இந்த பாதாள சாக்கடை பணி ஊரக பகுதியில் எடுக்க மாட்டாங்க, பொது நிதியிலிருந்து எடுக்க மாட்டாங்க. அதனால சேர்மனும் மற்ற கவுன்சிலரும் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க 19 லட்சம் ரூபாய். அந்த பாத்தீங்கன்னா அந்த பக்கம் தான் மழை நீர் எல்லாமே அந்த பகுதி அந்த மக்கள் தீவு மாதிரி ஆயிரும் மழை பெஞ்சுன்னா. அங்கிட்டு இருக்க பூரா கழிவு நீர் எல்லாமே இங்க பாதாள சாக்கடை இல்லாதனால என்னன்னா இந்த கழிவு எல்லாமே மனித கழிவு எல்லாமே அந்த பகுதி வீடுகள்லாம் நரகலாக மாறிடும். அதை மாத்திருக்கிறோம். அதே மாதிரி கோவில் பாப்பாவுடைய எஸ்விடி நகர்ல 2017 25 லட்சம் ரூபாயில சமுதாய கூடம், இதே மாதிரி ஒரு சமுதாய கூடம் கட்டி கொடுத்தோம் அந்த பகுதி மக்களுக்காக. கோவில் பாப்பாவோட உயர்நிலைப் பள்ளி கூடுதல் வகுப்பறை 18,20,000 ரூபாயில பணி முடிக்கப்பட்டு மாணவர்களுக்காக கட்டி கொடுத்தோம். அதே மாதிரி கோவில் பாப்பாவுடைய திருமலை நகர்ல பாதாள சாக்கடை பணி அது 15,30,000 ரூபாயில பணி முடிக்கப்பட்டு அது மக்கள் பயன்பாட்டுக்கு விடப்பட்டது. கோவில் பாப்பாவுடைய ஜே நகர் பகுதியில் ஃபேவர் பிளாக் 5 லட்சம் ரூபாயில போட்டு கொடுத்திருக்கிறோம். அதே மாதிரி இந்த ஆண்டு கோவில் பாப்பாவுடைய மந்தை தெருவில் ஃபேவர் பிளாக் அமைச்சு கொடுத்திருக்கோம். இது 10 லட்சம் ரூபாயில. இப்ப
இப்ப நிதி ஒதுக்கப்பட்டு தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து திருமணி நகர் அங்கன்வாடி மையம் கட்டிக் கொடுப்பதற்கு சேர்மனும் நம்ம கவுன்சிலர் நம்ம சோனே அவர்களும் மற்றும் இந்த பகுதி கழக நிர்வாகிகள் கேட்டுக் கொண்டிருக்கிறாங்க. 15,36,000 ரூபாய் செலவில் பணிகள் நடைபெற்று வருகிறது. எஸ்விடி நகர் பகுதியில் நியாய விலைக் கடை கட்டி கொடுக்கணும்னு சொன்னாங்க. 13,56,000 ரூபாயில் அந்த பணியும் துவங்கும் நிலையில் இருக்கு. இதெல்லாம் இந்த கோவில் பாப்பாவுடிக்கு மட்டும் என்னுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து நான் செஞ்சது, பொது நிதியிலிருந்து செஞ்சது அது வேற. அதுபோல எங்களுடைய அம்மாவுடைய அரசு கொடுத்த அத்தனை நிதிகளும், அத்தனை பொது நிதிகளும், அத்தனை சலுகைகளும் முழுமையாக இந்த கோவில் பாப்பாவுடிக்கு கொடுத்தோம். அதனாலதான் இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எப்பவுமே இது புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய கோட்டை, புரட்சித் தலைவர் அம்மாவுடைய கோட்டை. அதனாலதான் இன்னைக்கு எடப்பாடியார் கோட்டையாக இது நினைக்கிறது. இதை தகர்க்கலாம்னு நினைக்கிறாங்க. அதை பத்தி இல்ல, எதிர்கட்சிகள் அதை தான் செய்வாங்க. ஆளுங்கட்சியாக இருந்து 4 வருஷம் இருந்த எந்த ஒரு இது நல்ல திட்டங்களும் இந்த பகுதிக்கு கொண்டு வரவே இல்லை. இந்த ஒரு சாலையை போட முடியல. இப்ப இங்க வந்து அதை செய்வேன் இதை செய்வேன் சொல்றாங்க. அதனால எங்களை பொறுத்தளவுக்கு மக்கள் பணியில தான் எங்களுடைய பணி முழுமையாக இருக்கு. இது மட்டுமல்ல, மதுரை மாநகர்ல அத்தனை மக்களுக்கும் குடிநீர் வசதி. இதை காட்டிலும் இந்த மக்களை இன்னைக்கு பார்த்தா 100 நாள் வேலையில நிறைய ஏழை பாளைகள் இருக்கிறாங்க. சுற்றி விவசாய நிலம் இருக்கு. இது வளர்ச்சி பெற்றதுனால அங்க வந்தீங்கன்னா பூரா பிளாட் போட்டிருக்காங்க. இது என்னன்னா, இதை போய் இப்ப மாநகராட்சியில இணைக்கிறாங்க. மாநகராட்சியை இணைத்தா இந்த பகுதி மக்களுக்கு முழுமையா வந்துடுமா? இன்னைக்கு கட்டிக்கிட்டு இருக்க வீட்டு வாடகையிலிருந்து அத்தனை வரியும் கூடி போகும். அது மட்டும் இல்ல, வளர்ச்சி மதுரையில் நாங்களே குடிக்க தண்ணி இல்லாம இருக்கோம். இப்ப அதுக்கு தண்ணிக்கு தான் நாங்க 2023 தண்ணீர் வர மாதிரி தொலைநோக்கு பார்வையோடு 50 ஆண்டுகளுக்கு தொலைநோக்கு பார்வையோடு பாத்தீங்கன்னா முல்லை பெரியார் அணையிலிருந்து கொண்டு வர 23வது ஆண்டுல முடிக்கணும்ன்றது. ஆனா இன்னைக்கு வருஷம் எத்தனை ஆச்சு? இவங்க ஆட்சி பொறுப்புக்கு வந்து இந்தா முடிச்சிரும் அந்த முடிச்சிரும் சொல்றாங்களே ஒழிய முடிக்க முடியல. அப்ப இந்த பகுதிக்கு அந்த தண்ணி கிடைக்காது, ஏற்கனவே கிடைக்காது. இந்த பகுதி மக்களுக்கு மேலும் வரி சுமை தான். ஏற்கனவே அந்த பகுதியில் மதுரை மாநகரில் குண்டும் குழியுமா சாக்கடை இருக்கு, சாக்கடை நிறைஞ்சு போகுது. இந்த பகுதிக்கு துப்புரவு பணியாளர் இங்க இருக்கிறாங்க, அங்க துப்புரவு பணியாளர் மொத்தமா பார்க்கும்போது இல்ல. அதனால இது முழுக்க இணைக்க கூடாது. மக்கள் 100 நாள் வேலை திட்டம் இதெல்லாம் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட கொடுத்திருக்கோம், அமைச்சர்கிட்ட கொடுத்திருக்கோம், முதலமைச்சரை வேண்டுகோள் விட்டுருக்கோம், நகர்ப்புறத்துறை அமைச்சர்கிட்ட. இதே மாதிரிதான் நம்ம அச்சம்பத்து போன்ற பகுதிகள், பறவை பேரூராட்சி போன்ற பகுதியெல்லாம் எடுக்கிறதுக்கு இவங்க முற்படுறாங்க. எடுக்கக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். சொல்லுங்க வேற என்ன? சரி ஜெயந்தி, அங்க கொஞ்ச நேரம் இது நான் மக்களை பார்க்கணும். சொல்லுங்க. யாரை சொன்னாலும் சரிங்க, அண்ணா திமுக பொறுத்தளவுக்கு புரட்சி தலைவர் அம்மா, இன்னைக்கு எடப்பாடியார். எங்களை பொறுத்தளவுக்கு நாங்க தான் எஜமானர்களை ஒழிய நாங்க யாருக்கும் அடிமனை. இங்க வந்து வெள்ளைக்குடை பிடிச்ச வேந்தனாக நாங்க மாறவே மாட்டோம். என்னைக்கும் எதிர்கட்சியா இருக்கும்போது கருப்பு பழுவனை பழக்க விடுறது, அதே மாதிரி ஆளுங்கட்சியா இருந்தோன்னா வெள்ளைக்கூடை பிடிப்பது, இது நாங்க எங்களுடைய செயல. அது அவங்களுடைய தலைவருக்கு சொல்ல வேண்டியது எங்களுக்கு சொல்றாரு. எங்களை கூட்டல் கழித்தல் பாக்குறது விட்டுட்டு மதுரை தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செய்யறதுன்னு நிதி அமைச்சர் சொல்லியிருக்கணும். பாருங்க, 2026ல 20 லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினி, நான் அதை கேள்வி பட்ஜெட்லயே பேசினேன். 20 லட்சம் மடிக்கணினி கொடுக்கறோம், அவங்க கேட்கிற மாதிரி கைக்கணினி கொடுக்கறோம், மடிக்கணினி கொடுக்கறோம்ன்றாங்க. இந்த மடிக்கணினி கைக்கணிலாம் எங்க போச்சு இந்த 4 ஆண்டுகள்ல? ஏப்பா கொடுக்கல? சரி, எங்க காலத்துல சாப்ட்வேர் கிடைக்கல வைக்கலன்னு சொன்னதுனால டெண்டர் விட முடியலன்னு சொன்னாங்க. நீ அப்பவே வந்தோடனே செஞ்சிருக்கலாம்ல, செய்யறேன்னு சொன்னீங்க. சரி, தாலிக்கு தங்கம் கொடுத்துருக்கலாம்ல, எதுவுமே செய்யாம அதை காட்டில அரசு ஊழியருக்கு சரண்டர் லீவ் 15 நாள். எப்படி அரசு ஊழியர்களை ஏமாத்துறாங்க பாருங்க. எங்க கொடுத்துட்டாங்க? இன்னும் கொடுக்கலையே. 2026ல தான் கொடுப்பாங்களாம். அது ஏப்ரல்ல. அதான் கேப்பையில நெய் கேட்பாரு. அவங்க எல்லாருமே கேட்கிறாங்க. யார் அரசு ஊழியர்கள்லாம்
போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, வச்சுட்டு இருக்காங்க. எனக்கு ஏகோபித்த பாராட்டு சார். எங்களுடைய குறைகளை, மனக்குறைகளை நீங்க தான் பேசியிருக்கீங்க. நீங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேசினது எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி சார். அப்படியாவது விடியல் கிடைக்குதா அப்படின்னு பாக்குறோம். நாங்க கொண்டு வந்த பாவத்தை நாங்க தான் தீர்க்க போறோம். நாங்க கொண்டு வந்து வச்ச பாவத்தை நாங்க தான் தீர்க்க போறோம்னு என்ன அர்த்தம்? 2026ல பொங்க வச்சிருவாங்க. வெட்டிட வேண்டியதான் கடா. வெட்டுறதுக்கு தயாரா இருக்காங்க. அதுக்கு இந்த அரசாங்கம் இருக்கு, அடிபணிந்திருக்கு என்பது ஒண்ணு. ஒரு சின்ன தம்பி, நீ வெற்றி கேட்டதா சொல்றேன் சார். 1000 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டர் போடுறதுக்கு 2000 ரூபா ஒரு ஒரு அரசவை ஒதுக்குது. நிதி அமைச்சர் ஒதுக்குற. எப்படி 1000 கிலோமீட்டருக்கு 2000 ரூபா ஒதுக்குற? 2000 கோடி 2000 கோடி ஒதுக்குறவர் இந்த ஆண்டு, போன ஆண்டு கிராம சாலையை புதுப்பிக்கிறது. இந்த ஆண்டு என்ன செய்யற? 6200 கிலோமீட்டர். இந்த ஆண்டு என்ன 2000 கோடி. இது எப்படி சார் முடியும்? இதை கேட்டா அது பதில் சொல்ல மாட்டேன்றாங்க. வேற ஏதாவது கதையை சொல்றாங்க. நம்ம நிறைய கொண்டு போய் நிறைய பேச விடல, எதுவுமே இது பண்ணல. இது முடியுமா? சரி, எங்க அம்மா 78,000 ஆசிரியர் பணிகள் எடுக்கணும். ஏறத்தாழ 57,000 ஆசிரியர்கள் எடுத்துட்டாங்க 3 ஆண்டுகள். ஒரே ஆண்டுல 20,920 பேர் ஒரே நாள்ல பணி நியமன ஆணை கொடுத்தாங்க. மாணவ செல்வங்களுக்கு கல்வித்தரம் சரியா கிடைக்கணும், பள்ளி மாணவர்களுக்கு கல்வி கிடைக்கணும், ஆசிரியர் பற்றாக்குறை இருக்கக்கூடாது, தலைமை ஆசிரியர் பற்றாக்குறை இருக்கு. இந்த ஆட்சி அமர்ந்ததிலிருந்து 4 வருஷம் ஆச்சு சார். இன்னும் எடுக்கல சார். 3500 பேர் எடுக்கிறேன்னு சொல்லி அரசு தேர்வு வாணியம் ஒரு இது பண்ணுது, இது கொடுக்குது, தேர்வு கொடுக்குது. என்ன செய்யறாங்க? தேர்வு நடந்து கடந்த மே மாசம் கேள்வி கேட்டீங்க, அங்கிட்டு போயிட்டீங்க. 28 கடந்த மே மாசமே 2800 பேர், 3500 பேர்ல 2800 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு யாரு? ஆசிரியர் வாரியம் தெரிவிச்சிருச்சு. பணி நியமன ஆணை கொடுத்திருக்கணுமா? கொடுத்தாங்களா? எப்படி அல்வா கொடுக்கறாங்க பாருங்க இந்த அரசு. அது மட்டுமல்ல, இதுவரைக்கும் பணி நியமன ஆணை கொடுக்கல. இது போக இப்ப 1709 பேர் எடுக்கிறேன்றாங்க. எப்ப எடுக்க போறாங்க என்னன்னு தெரியல. அதை கேட்டா அதுக்கு பதில், ஒழுங்கான பதில் வரல. அதே மாதிரி பள்ளிக்கூடத்தை சீரமைக்கிறது, அதுக்கு நிதி ஒதுக்கி இருக்காங்க. அதையும் சொல்றோம். இவ்வளவு செலவழிச்சிருக்குன்னு சொல்றாங்க. செலவழிச்சா எங்கெங்க எல்லா பள்ளிக்கூடத்திலும் கழிவறை இல்லாம இருக்கு. அது பள்ளிக்கூடத்தில் படிக்கிற, அது மேல்நிலை பள்ளி படிக்கிற மாணவிகளுக்கெல்லாம் ஒதுக்குற அந்த கழிவறையே இல்லை, ஒதுங்குறதுக்கு இட வசதியே இல்லை, ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. குடிநீர் வசதி இல்லை. அது என்ன? அதுக்கு பதில் சொல்லல. எல்லாம் மூடி மொழிகிறாங்களே ஒழிய வேறு எதுவும் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நாங்க அப்படி இருக்கும்போது நாங்க தான் எஜமானர்கள், நாங்க தான் எங்க முடிவெடுப்போம். மக்கள் எங்க பக்கம்ப்பா. என்னங்க இறங்கி வந்துட்டாங்க? என்ன அர்த்தம்லாம் சொல்றீங்க? இன்னும் நாங்க கூட்டணி சொன்னாரா? அது இல்ல, எங்க சொல்லிட்டாரு? அது நீங்க தப்பா, நீங்க தான் தப்பான. எங்களை பொறுத்தளவுக்கு மதசார்பற்ற அணிதான். எங்க கொள்கையோட இணைந்து யார் வர்றாங்களோ அவங்கள இணைச்சுக்கிறோம் அப்படின்றதான் எங்களுடைய நிலைப்பாடு. நாங்க கூட்டணி இந்த மாதிரி. எங்களுடைய எதிரி யாருன்னா திமுக. இதே திமுக என்ன செஞ்சுச்சு? என்ன செஞ்சாங்க இதுவரைக்கும் கடந்த தேர்தல்? இப்ப கூட பாத்தீங்கன்னா, நீங்க சட்டமன்றத்தில் நீங்க பார்வையாளரே உட்கார்ந்து இங்க இருக்கிற மதுரை பிரஸ் இனிமேலாச்சும் பாருங்க. இந்தியாவிலே தமிழ்நாடு தான்ப்பா பாலாறும் தேனாரும் ஓடு, மக்கள் சுபிட்சமாக இருக்காங்க, சட்ட ஒழுங்கு பேணி காத்திருக்கு. கடந்த எங்க ஆட்சியை காட்டில மோசம் இந்த ஆட்சி ரொம்ப அழகா இருக்கு. பாத்தீங்கன்னா எல்லாரும் இங்கதான் குடியேறணும்ன்றாங்க. மற்ற மாநிலத்தில் எல்லாம் குடிபெயர்ந்து இங்க வரப்போறாங்களாம். எப்படி? கேரளா பக்கத்துல, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா மாநிலத்தில் எல்லாம், உத்தரப்பிரதேசம், எல்லா மாநிலத்திலிருந்தும் தமிழ்நாடு தான் இப்ப நல்லா இருக்கு, இங்க சட்ட ஒழுங்கு சரியா இருக்கு,
விலைவாசியெல்லாம் கட்டுப்படுத்திருக்கு, எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்குதுன்னு சொல்லி வர்ற மாதிரி பேசுறத பார்த்தா அப்பா கேட்கிறவன் கிணப்பையில இருந்தா எருமை ஏரோப்ளைன் ஓட்டுன்னு சொல்றாங்க, இல்ல எருமை ஏரோப்ளைன் ஓட்டுன்னு அந்த கணக்கில் பேசுறாங்க. அதனால நாங்க யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை. நான் கேட்க வேண்டி வருது, நான் யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை. எங்களுடைய ஒத்த கட்சிகள், எங்க கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுகிற கட்சியாக மாற்றுவதற்கு, எங்க பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சராவதற்கு, அவர் தலைமையில் அமைச்சரவை அமைப்பதற்கு யார் ஒத்துக்கிறாங்களோ அதற்குத்தான் அவரோட தான் கூட்டணி என்பதை எங்க பொதுச் செயலாளர் சூசமாக சொல்லியிருக்காரு. அதெல்லாம் எதுக்கு நீங்க வலியுறுத்தி இருக்கிறாரு? முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் என்ன சொல்லி இருக்கிறாருன்னா, சசிகலா எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராகவும் ஏத்துக்கிற தயாராக இருக்கிறாங்க. அதை அவங்க எடப்பாடிங்க ஏத்துக்கிட்டாரு, மிக விரைவில் இணைப்புக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இருக்கிறாரு, பேசி இருக்கிறாரு. அவர் கருத்து தகவல் இருக்கா சார்? இது எங்களுக்கெல்லாம் தகவல், அவருக்கு தகவல் வந்திருக்கு, அவர் சொல்லியிருப்பார். என்கிட்ட கேள்வி கேட்கிற சொல்லுங்க. பொதுச் செயலாளர் கேட்டது நான் சொல்லிட்டேன். பொதுச் செயலாளர் நேற்று கூட நாங்க இப்தார் விருந்து நடத்தினோம். இந்த இப்தார் விருந்தே எங்க அம்மா நடத்தினாங்க சொந்த காசுல. இப்ப எடப்பாடியார் நடத்து சொந்த காசாப்பா. நீ இஸ்லாமியா இருந்தே, நீ இஸ்லாமிய அமைப்பா இருந்து நீ நடத்தி நாங்க போய் கலந்துக்கிற, எங்க தலைவர் கலந்துக்கல. இஸ்லாமிய அமைப்பை நாங்க அழைத்து எங்க காசுல, எங்க கட்சி காசுல, எங்க பணத்துல இப்தார் விருந்து எங்க அம்மாவும் நடத்தினாங்க. இதே மாதிரி கிறிஸ்தவ விழாவும் அப்படிதான், கிறிஸ்துமஸ் விழாவும் நாங்க நடத்தினோம், இதுவும் நடத்தினோம். இந்தியாவில் எந்த கட்சியும் அப்படி நடத்துறது இல்ல. உண்மையான மதசார்பற்ற கட்சி இந்தியாவிலே அதிமுக உண்டு தான். அவங்ககிட்ட தான் கேட்கணும், எங்களுக்கு என்ன தெரியும். நான் சொல்ற கேளுங்க, நீங்க சீனாருங்க அவங்ககிட்ட கேளுங்க. அந்த அம்மா வருவாங்கல்ல, நம்ம மதுரையின் மருமக தானே, அடிக்கொருக்கா வருவாங்கல்ல. எங்க அப்படின்னா அவங்க இங்கதான் வருவாங்க, அவங்ககிட்ட கேட்க வேண்டியது என்கிட்ட கேட்டீங்கன்னா 1000 பேச்சு பேசுவாங்க. தம்பி தேர்தல் வரந்தொட்டிக்கு என்னென்னமோ பேசுவாங்க, அதெல்லாம் இப்ப தேவையா? எங்க மேல அபிமானம் காட்டுற திமுக பாருங்க, நாங்க ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறாங்களாம், நாங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். திமுக எந்த காலத்துல அதிமுக ஆடு நடையுது, அதை ஓனாய் அழுத கதையா என்ன சொல்றாரு பாருங்க. நாங்க நல்லா இருக்கணும் திமுக நினைக்குதான். எங்க அம்மா மேல வழக்கு கொடுத்து பாவம் இன்னைக்கு கோடிக்கணக்கான 2G அலைக்கட்டண 1,76,000 கோடி கொள்ளையடித்த குடும்பம் 212 கோடி ரூபாய் கலைஞர் டிவிக்கு வாங்கினாங்கன்னு சொல்லி மேல விசாரணை நடக்கு சிபிஐ, கீழே கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினது. கூடா நட்பு கேடா விளையும் சொன்ன கலைஞர் திரும்ப காங்கிரஸோட தான் இதுவரைக்கும் கூட்டணியில் இருக்காங்க. அவங்க எங்களுக்கு நல்லது செய்யறாங்க. ஏன் அன்னைக்கு எங்களை வீழ்த்தணுன்றதுக்கு தான் திமுக இந்த மாதிரி எல்லாம் நடவடிக்கை எடுக்குது. நம்ம மேல 1000 அவதூறு வந்தாலும், நம்மளை ஜெயில, நம்ம மகளை ஜெயில பிடிச்சு போட்டாலும், சகோதரிய ஜெயில பிடிச்சு போட்டாலும், அது நினைச்சா இது மாதிரி வழக்கு போட்டுக்க மாட்டாங்களே. எங்க அம்மா மேல போய் வழக்கு போட்டுக்க மாட்டாங்க, அத்தனை பிறல் சாட்சி ஆக்கியிருக்க மாட்டாங்க, கர்நாடகத்துக்கு கொண்டு இருக்க மாட்டாங்க. இவங்க மேல எல்லாம் எப்படி போடுறது? விஞ்ஞான ரீதியாக ஊழல் பண்ண கட்சின்னு சர்க்காரியா கமிஷன் 69 சொல்லிட்டாங்க, 76 சொல்லிட்டாங்க. அதனால அந்த கட்சி என்னைக்கும் எங்க மேல கர்ணசனமா இருக்க மாட்டாங்க. நானும் சொல்றேன், எங்களை பொறுத்தளவுக்கு எங்களுக்கும் திமுகவுக்கும் வரப்பு தகராறுலாம் கிடையாது, நிலத்தகராறு கிடையாது, கொள்கை முரண்பாடு. எங்க தலைவரை அழிக்கணும்னு நினைச்சாங்க, அரசியல் அப்புறப்படுத்தணும்னு நினைச்சாங்க. எங்க அம்மாவை அரசியலிருந்து வேணும், அரசியலே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சு குல முயற்சி கூட செஞ்சாங்க. அப்படிப்பட்ட கட்சி எங்களுக்கு செய்வாங்களாங்க? குலபாத கட்சி திமுக. அது போய் எங்க மேல கசனா என்னங்க நாட்டில் இவன் நம்புவான்? ஒரு அண்ணா திமுக தொண்டைங்க யாரு நினைக்கிறது? நாங்க அதை காலில் இப்ப திடமா இருக்கோம். இப்ப விவசாயிகள், இந்த அரசாங்கம் விவசாயிகளுக்கும் அல்வா கொடுத்துருச்சு. ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், சொல்லிட்டே போலாம். எல்லாருக்கும் அல்வா கொடுத்துட்டாங்க இந்த ஆட்சி. எல்லாருமே எங்க பக்கம் இருக்காங்க, எடப்பாடியார் பக்கம் இருக்காங்க. அதனால இதை மட்டும் போடுங்க, நான் மத்ததை போட்டுக்கிறேன். அதெல்லாம் நல்லா இருக்குங்க அண்ணா தம்பி. இல்ல நீ ஏப்பா அதெல்லாம் கவலைப்படுறீங்க? நீங்க மத்த இந்த சொல்ற கேளுங்க, இந்த சட்டசபையில கொண்டு வந்திருக்க வரவு செலவு பட்ஜெட்டை
நீங்க அலசி ஆராயுங்க. மக்களுக்கு ஆன பட்ஜெட்டா அது, மக்களுக்கு பயன்படுமா, இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் சரிப்படுத்தியிருக்காங்களா, இப்ப இவங்க நிறைவேற்றக்கூடிய பட்ஜெட்டா அப்படின்னு பாருங்க.